தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவதுக்குள்ள சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் மத கஜர் ராஜா. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட படம். 2012 உருவான படம். 2013 ரிலீஸ் ஆகியிருக்கணும். ஆனால் கிட்டத்தட்ட 12 வருடங்கள் கழித்து இப்போது 2024 துவக்கத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த வகையில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி தான். இந்த படத்தை ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. படத்தில் விஷால், அஞ்சலி, வரலட்சுமி, சரத்குமார், சந்தானம், நிதின் சத்யா, சடகோபன் ரமேஷ், மணிவண்ணன், சோடு சூட், ஆர் சுந்தரராஜன், எலிசபெத் சூரஜ், மனோகர், சுவாமிநாதன், முக்கியமாக மனோபாலா இவங்களாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். படத்துக்கு ஒளிப்பதிவு ரிச்சர்ட் எம் நாதன், இசை விஜய் ஆண்டனி, சுந்தர்சி எழுதி இயக்கியிருக்காரு. சுந்தர்சி படம் எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும். ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும், அதோட கொஞ்சம் காமெடி கலந்துருக்கும். இந்த படம் பக்கா கமர்ஷியல் படம் தான், ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு பக்கா காமெடி படமாக மாறிடுச்சு. காரணம் மனோபலம், அது சந்தேகமே இல்லை. படத்தில் விஷால் ஒரு கொடைக்கானல் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் அவங்க அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆர் சுந்தரராஜன் அவங்க அப்பா. அது ஊரில் கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுத்துருக்காரு. அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய அவருக்கு 3 நண்பர்கள். அந்த 3 நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து அவர்களுடைய ஸ்கூல் வாத்தியாரோட மகள் கல்யாணத்துக்காக எல்லாரும் ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊருக்கு போகிற நேரத்தில் அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையனோட கல்லவு. அவங்க 2 பேரும் எப்போ வேணாலும் பிச்சுக்கிட்டு போகலான்னு இருக்கிற நிலைமையில் விஷால் தலையிட்டு அந்த 2 வேறு காதலர்களை சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அதே ஊரில் அந்த ஸ்கூலில் படிக்கும்போது ஏற்கனவே சின்ன பிள்ளையில் ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஸ்கூல் மாரத்தான் ஓட்டம் ஓடிருக்காங்க. அதில் ஓடும்போது யாரோ ஒரு ஏமாத்து வேலை பண்ணி அது இன்னொரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை இவங்க தோக்கடிச்சிருக்காங்க. இப்போ அந்த 4 ஸ்டூடெண்ட்டு நின்று இப்போ எங்களை மறுபடியும் இதே போட்டி நடக்க போது அதில் ஜெயிச்சாதான் ஊரை விட்டு போக முடியும் அப்படிங்கிறாங்க. சரி, அதையும் செஞ்சிருவா சொல்லிட்டு கடைசியாக அது மறுபடியும் அந்த 4 பேர் சேர்ந்து அது மாரத்தான் போட்டியில் ஓடுறாங்க. ஆனாலும் கடைசி கட்டத்தில் விஷால் விட்டு கொடுத்துட்டு வந்துடுவார். விட்டு கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் உலகத்தில் என்னை பெறுவதில் கூட இருக்காது அப்படின்னு விஷால் சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இது இடைவேளைக்கு முன்னாடி கதை. இப்போ தான் ஒரு கதையை ஆரம்பிக்குது. நிஜமாவே இடைவேளையில் தான் அந்த படத்தோட கதையை ஆரம்பிக்குது. என்ன கதை அப்படின்னா, அந்த 4 ஃப்ரெண்ட்ஸில் 3 பேர்த்துக்கு ஒவ்வொரு பிரச்சனை. சந்தானத்துக்கு அவங்க ஒய்ஃபோட டைவர்ஸ் கேஸ் நடக்குது. அதையும் விஷால் சால்வ் பண்ணிடுறாரு. அடுத்து சடகோபன் ரமேஷ் சப் கலெக்டராக இருக்கிறவர். அவரை நேர்மையான அதிகாரியார் இருக்கிறனால அவருக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவரை கேஸில் சிக்க வச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க. அப்புறம் நிதின் சத்யா ஒரு வியாபாரி. அவருக்கு ஒரு மிகப்பெரிய தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம். அவர் கொண்டு வந்த பொருள் குடோனில் தீப்பெட்டி எரிஞ்சு எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. இப்போ அவர் 50 லட்ச ரூபா கடனில் இருக்கார். என்ன பண்ணுறதே தெரியாமல் உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த 2க்குமே, இந்த சடகோபன் ரமேஷ் பிரச்சனைக்கும் நிதின் சத்யா பிரச்சனைக்கும் காரணம் ஒரே ஒரு ஆள் தான். அவர் சோடு சூட். அவர் யாருன்னா, இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர். மீடியாவே கையில் வச்சிருக்காரு. இதை விட கவர்மெண்ட்டே அவர் கையில் பின்னாடி இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற எம்எல்ஏக்களை அவர் கையில் வச்சிருக்காரு. அப்போ இந்த விஷயம் விஷாலுக்கு தெரிஞ்சோடனே இந்த அவ்வளோ பெரிய ஆளையே நான் நேராக போய் சென்னையில் போய் சட்டையை பிடிச்சி கேட்டு உங்களுக்குரிய நஷ்டஈட அந்த 57 லட்சத்தை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சென்னைக்கு வர்றாரு. சோடு சுட்டை பார்க்குறாரு. பார்த்து சவால் விடுறாரு. ஒரு வாரத்துக்குள்ளே தான் டைம், அதுக்குள்ளே நீ 57 லட்ச ரூபாய் கொடுக்கலைன்னா உன்னை நடுத்தரு கொண்டு வந்துடுவேன்றாரு. சோடு சுட்டு தயக்கிறாரு. அவர் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவரை யாரும் எல்லாம் என்ன செய்ய முடியும்? சாதாரண ஆஃப்டர் ஒரு கேபிள் டிவி நடத்துகிறவன் நம்மளை மிரட்டுறானே அப்படின்னு ஆச்சரியமாக பண்ணுறாரு. அதே ஆச்சரியம் தான் நமக்கும். என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இடைவேளைக்கு பின்னாடி கதை. இதுவே இடைவேளை போர்ஷனில் தான் ரிலீஸ் ஆகுது இந்த கதையை. ஆக இந்த படத்தில் ஒரு சுவையான விஷயம் என்னன்னு தெரியுமா? இடைவேளைக்கு பின்னாடி வரக்கூடிய சப்ஜெக்ட் அப்படியே முன்னாடி தூக்கி போட்டாலும் படத்தை பார்க்கலாம், ஈஸியாக பார்க்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கு. அவ்வளோ அழகான திரைக்கதை இயக்கம். நச்சுன்னு பண்ணியிருக்காரு இயக்குனர் சுந்தர்சி. விஷால் 12 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்திருப்பாரு நினச்சி பாருங்க. அதே ஒரு யூத்து, பயங்கர யூத்தாக இருக்காரு. ரொம்ப யூத்து, துள்ளலாக இருக்காரு. கை காலெல்லாம் அவ்வளோ அவருடைய சொல் பேசி கேட்குது.
பறந்து பறந்து அடிக்கிற மாதிரி இருக்கு. சண்டை காட்சிகளெல்லாம் பரபரப்பாக இருக்குது, அவ்வளோ வாங்கியிருக்காரு. அதுக்கு கிளைமாக்ஸ் இல்லை 6 பேக் வச்செல்லாம் வந்திருக்காரு. அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காராம் பாவம். ஒருவேளை அதனோட அந்த கஷ்டம் தான் இப்போ அவர் உடல்நிலை சரியில்லாமல் போச்சோட வருத்தமாக இருக்குது. அது 6 பேக்கில் 4 பேக் வச்சுருக்காரு. சோடு சொட்டு 2 பேரும் சட்டையை கழட்டிட்டு ஒரு சண்டை போடுற சீனெல்லாம் அந்த யூத்துகளுக்கு பிடிக்கும் அப்படி சொல்லலாம். விஷால் இதில் லவ் சப்ஜெக்ட் வேறு. அப்போவே கிராமத்தில் இருக்கும்போது வர அஞ்சலி கூட ஒரு லவ் ஆகியே அந்த அஞ்சலி இவரோட சண்டை போட்டு வந்துடுது. இப்போ அஞ்சலி சென்னையிலேயே தேடி கடைசியாக ரொம்ப கஷ்டப்பட வேணாம், ஏன்னா காமெடி படம் லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறதுனால மணிவன் ஆட்டோ டிரைவர் கூப்பிட்டு வர வீட்லேயே அஞ்சலி அவங்க தான் வீட்டு ஓனராக இருக்காங்க. அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நிதிஷ் சத்யாவோட குழந்தைய வரலட்சுமி சரத்குமார் அவங்கள அந்த கல்யாணத்துக்கு வந்தப்போ அவங்களையும் லவ் பண்ணி அவங்களோட விரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஆக மொத்தம் இப்படி ஒரு லவ் ஒரு இந்த லவ் ஸ்கீம் இன்னொரு பக்கம் தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு, லவ் ட்ராக்கு. இன்னொரு பக்கம் இந்த சோடு சுட்டை விரட்டிக்கிட்டு இருக்காரு. இது கடைசியாக எங்கே போய் முடியுது அப்படிங்கிறது படத்துடைய கதை அப்படி வச்சுருக்காங்க. அது விஷாலுக்கு அடுத்து அஞ்சலி ஒரு துடுக்கான கேரக்டர்னா அதை 2 அஞ்சலி வரலட்சுமி ஒரே மாதிரி கேரக்டர் தான், உங்களுக்கே தெரியும். ஸ்க்ரீனில் பார்த்தாலே எப்படி தான் தெரியும். 2 பேருமே அதே மாதிரி கேரக்டரோடய நடிச்சிருக்காங்க. ஆனால் நடித்ததை விட காண்பிச்சது தான் அதிகம். உண்மை வெளிப்படையாக சொல்லப்போனால் அதுதான் உண்மை. 2 பேருமே போட்டி போட்டுட்டு கவர்ச்சியை காட்டி கொளுத்திருக்காங்க. எல்லாருமே ஆடை குறைப்பு தான், அது எதையும் யாரும் விட்டு கொடுக்கல. அதோட 2 பேரும் கிணத்துக்குள்ளே இருந்து 2 பேரும் விழுந்து ரொமான்ஸ் பண்ணுற சீனெல்லாம் ரொம்ப ஓவர் சார். சுந்தர் சார் ரொம்ப ஓவர். அதோட வரலட்சுமி அஞ்சலி 2 பேரையும் பார்த்து அந்த இவள் நண்பர்கள்லாம் மாறி மாறி சொல்லி விடுற மாதிரியெல்லாம் வசனம், சந்தானம் பேசுகிற வசனம் எல்லாமே காம நெடி வசனங்கள், வன்மையான கண்டனங்கள். சுந்தர்சிக்கு ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கும்போது எப்படி பார்க்க முடியும்? அதை விட கொடுமை, தான் மகளைத்தான் இவங்கெல்லாம் இவ்வளவு டபுள் மீனிங்கில் டைலாக் பேசுகிறாங்கன்னே தெரியாமல் சுவாமிநாதை வேற இடையில புகுந்து அப்படியான்னு கேட்குறாரு. இது அதை விட கொடுமையாக இருக்குது. படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது சந்தானத்தின் ஒன்லைன் காமெடி தான். அட்டகாசமான காமெடி. படம் துவக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் சிரிக்க வைக்கிறாரு. அப்படி சிரிக்க வச்சிருக்காரு அவர். அவருடைய காமெடியில் கடைசி போர்ஷனை அப்படியே மனோபல கைப்பற்றிக்கிட்டார். வெறும் பணமாக நடிச்சு ஒரு கடைசி 15 நிமிஷம் நம்மளை அப்படி ஒரு சிரிக்க வச்சிருக்காப்புல. அவர் வெறும் பணமாக உட்காந்துருக்காரு, பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வருது. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு நம்ம காட்சி அமைப்பில் காமெடியை கொண்டு வந்திருக்காரு பாருங்க இயக்குனர். சுந்தர்சியை ரொம்ப பாராட்டணும், மனதார பாராட்டணும் இந்த காமெடியை கொண்டு வந்ததுக்கு. சந்தானமும் மனோபலவும் சேர்ந்து இந்த படத்தை கண்டிப்பாக காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு உறுதியாகவே நம்ம சொல்லலாம். அவர் படத்துக்கு இசை விஜய் ஆண்டனி. அந்த அவர் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி போட்ட கடைசி படம் இது நினைக்கிறேன். அடிதடி குத்துப்பாட்டாக போட்டு தள்ளியிருக்காரு எல்லாத்துக்கும். எல்லாம் குத்துப்பாட்டு தான், அசத்தல் குத்துப்பாட்டு. தேட்டரில் கொண்டாடுவாங்க, அது சின்ன பசங்க, அவ்வளோதான். நம்ம வர முடியாது. ஆனால் எதுவும் மனசில் நிற்கலை, அது வேறு விஷயம். ஒளிப்பதிவு ரொம்ப தரமான ஒளிப்பதிவு, அது ஒன்றும் இல்லைன்னே சொல்ல முடியாது. ரொம்ப அழகான ஒளிப்பதிவு, தரமான ஒளிப்பதிவு. கடைசி வரைக்கும் ரொம்ப நீட்டாக அதே மாதிரி இருக்கு. சண்டை காட்சிகளும் ரொம்ப பரபரப்பாக பண்ணியிருக்காங்க. அப்பா அட்டகாசமான சண்டை காட்சி. அது கடைசி சோடு சுட்டோட பண்ணுறதெல்லாம் ரொம்ப கொடூரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமாக தாக்கியிருக்காரு 2 பேரும் மாறி மாறி. அப்புறம் இந்த படத்தை இயக்கிய சுந்தர்சியை தனிப்பட்ட முறையில் ரொம்ப பாராட்டுங்க. ஏன்னா இந்த படம் அவ்வளோ பெரிய பட்ஜெட் படம். ஏன் பட்ஜெட் அப்படின்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு கூட வச்சுருக்காங்க. அதுவும் சோடு சுட்டு வந்து மதுரையிலேருந்து தூத்துக்குடிக்கு அப்படியே காரில் தொண்டர்களோடு போகிற மாதிரியெல்லாம் காட்சி. அவ்வளோ தொண்டர்கள் கூட்டத்தை திரட்டியிருக்காங்க. இவ்வளோ கூட்டத்தை கூட்டி சமாளிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதை இவ்வளோ பட்ஜெட்லேயும் அந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னா ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக அந்த படம் இந்த காலத்தில் அது 2012 வந்துருந்துச்சுன்னா நிச்சயமாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கும். இன்றைக்கி ஒரு சரியான நேரம் பார்த்து வந்திருக்கு. இப்போ அந்த படத்துக்கு மிக அதிகமான போட்டி வணங்கான் மட்டும்தான். அதனால் நிச்சயமாக 2மே நல்லா கல்லா கட்டும் என்பது சந்தேகம் இல்லை. ரொம்ப நாள் கழித்து வெட்டு குத்து கொலை அவனை குத்து போக்சோ கேஸ் இதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல சிரிச்சிட்டு வரக்கூடிய ஒரு படமாக அது வந்திருக்கு. அதனால் அவசியம் மறக்காமல் தேட்டருக்கு போய் பார்த்துருங்க. பத்தகஜ ராஜா. நன்றி, வணக்கம்.